அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். எப்பயுமே ஜோதிடம் என்பது சாதத்தை கிளறி விட்ட மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஒரு புஸ்தகம் அடியில் போயிட்டுன்னா அந்த புஸ்தகத்தை மேலே தூக்கி கொண்டாந்து வச்சா தான் அதோடைய பார்வையில் படும்போது அதில் என்ன படித்தோம் அப்படிங்கிற ஒரு ஞாபகம் இருக்கும். அந்த வகையில் என்ன சொல்லலாம்னா, கர்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது உண்டு. கர்ம நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி உண்டு. அந்த கர்ம நட்சத்திரத்தில் கிரகங்கள் உட்கார்ந்தால் அவர்கள் எந்த மாதிரி கஷ்டங்கள் படுகிறார்கள் என்கின்ற ஒரு கருத்து கோவை. அந்த கருத்து கோவை என்பது மொத்தம் கர்ம நட்சத்திரங்கள் 12. அப்ப அந்த 12 நட்சத்திரங்கள், அந்த 12 நட்சத்திரங்கள் கிரகங்கள் இல்லாமல் இருக்குமா அப்படிங்கிறது யாராலையும் சொல்லவே முடியாது. அப்ப இந்த 12 கர்ம நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா, இந்த 12 கர்ம நட்சத்திரங்கள் இருக்குல்ல, இது எப்படி ஆக்டிவேஷன் ஆகும் அப்படிங்கிற ஒரு விதம். எப்பயுமே இது ஒரு மேல் பதிவாக இருக்கலாம் நினைக்கிறேன். கொஞ்சம் இதை விட கொஞ்சம் தெளிவா உங்களுக்கு இப்ப புதிதாக வந்த சப்ஸ்கிரைபர்களுக்கு இது ஒரு நல்லா இருக்கும். அசுபதி, மேசத்தில் அசுபதி. அப்ப மேசத்தில் அசுபதி அப்படிங்கிறது கர்ம நட்சத்திரம். கர்ம நட்சத்திரம் அசுபதியில கிரகம் இருக்குதா, இருந்தா தான் கர்மா வேலை செய்யும். கர்மா இல்லாமல் அது வேலை செய்யாது. அதுல உட்கார்ந்தானா அந்த கர்மத்துக்கு பாத்தியம் பட்டது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்ப அசுபதியில் ஒரு கிரகம் இருந்தால் தாய் வழி கர்மா, தந்தை வழி கர்மா, இது என்ன சொன்னா, ஏதாவது ஒரு விதத்தில் எந்த கிரகம் இருக்கிறதோ, எந்த கிரகம் இல்லை, 9 கிரகத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அதோடைய காரத்துவத்தை அனுபவிப்பதற்குள் நம்ம படாத பாடுபடுத்தி விட்டுரும். அது எதனால வந்தது, எதனால அந்த மாதிரி அந்த கிரகம் அங்க உட்கார்ந்ததுனால் தாய் தந்தைகள் பண்ணிய கர்மாக்களில் ஏதோ இயற்கைக்கு ஒரு ஒவ்வாத ஒரு செயல். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருமே என்ன சொல்லன்னா 100% யாரும் நல்லவன்னு சொல்ல முடியாது, 100% எவனும் கெட்டவன்னு சொல்ல முடியாது. அதனால யாரையும் நல்லவன்னு சொல்ல வேண்டாம், கெட்டவன்னு சொல்ல வேண்டாம். அப்ப அசுபதியில் ஒரு கிரகம் இருந்தால் அசுபதி அன்னைக்கு, அசுபதி நட்சத்திரம் வருகின்ற அன்னைக்கு விநாயகருக்கு அருகம்புல் வச்சு தண்ணீர் ஊற்றி வாருங்க, வழிபாடு செய்யுங்க. தேங்காயில ஒரு சூடனை வச்சு பொருத்தி விநாயகருக்கு 3 தடவை சுத்தி காட்டி, நம் தலைவையை என்ன சொல்லணும், 3 சுற்று சுற்றி விடலை எறிந்து செல்ல நன்றாக இருக்கும். இதை மாதம் செஞ்சோம்னா கண்டிப்பாக இந்த அசுபதி நட்சத்திரத்தில் இருக்கின்ற கிரகதோஷத்தால் வருகின்ற பீடைகளை குறைத்து கொள்ளலாம். முழுமையாக நீக்க முடியாது. யாருக்கு அசுபதியில கிரகம் இருந்தாலும் தாய் தந்தை வழி கர்மா தான், அதுல மாற்றெல்லாம் கிடையாது. ஆனால் அதை தீர்ப்பதற்கு அசுபதி நட்சத்திரம் வருகின்ற விநாயக பெருமானுக்கு அருகம்புல் வச்சு அவருக்கு ஒரு செம்பு தண்ணீர் ஊற்றி தேங்காயில் சூடம் வச்சு விநாயகருக்கு 3 தடவை சுத்தி காட்டிட்டு, நம்ம தலையை 3 தடவை சுத்திட்டு, அந்த தேங்காயில இருக்கிற சூடம் எரிஞ்சு முடிஞ்ச உடனே என்ன சொல்லலாம், விநாயகர் வாசல்ல என்ன செய்யணும், நம்ம தலையை சுத்தி விடலை எறிந்து செல்ல இந்த அசுபதி நட்சத்திரத்தில் கிரகம் இருந்து அதனால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் ரேட்டிபிகேஷன் ஆகும். அதற்கடுத்து மிருகசீரிடம். அப்ப மிருகசீரிடம் அப்படின்னு சொல்லும் போது ரிஷபத்தில் இருக்கின்ற மிருகசீரிடம் தான். ரிஷபத்தில் இருக்கிற மிருகசீரிடத்தில் 2 பாதங்கள்ல இதுல கிரகம் இருந்தால் ஒரே டென்ஷனா தான் இருப்பாங்க. ஒரே டென்ஷன், பெண் சாபம். ஒரே டென்ஷன், பெண் சாபம். எப்பயுமே ஒரு கொதிக்கின்ற மனோநிலை இருக்கும். கொதிக்கும், தகன்னு கொதிக்கும். அப்ப டென்ஷனால் வாழ்க்கையை இழக்க நேரிடும்.
அப்ப நீங்க என்ன சொல்றான்னா என்ன செய்யணும்? அப்ப மிருகசீரிட நட்சத்திரம் 1-2 பாதங்களில் கிரகங்கள் இருந்தால்தான் அது கர்மாவாக பாதிக்கும். அது சார்ந்த ஒரு உறவு, ஏதாவது ஒரு கிரகம் உட்காந்தா அது சார்ந்த உறவு, அது சார்ந்தது இல்லைன்னு பிரச்சனை வரப்போகுது, டென்ஷன் இருக்கும். அப்ப நீங்க என்ன செய்யணும்? கொதிக்கும் மனோநிலை இருப்பீங்க, டென்ஷனால் வாழ்க்கை இழப்பு ஏற்படும். அதனால செவ்வாய்க்கிழமை முருகன் கோயில்ல போய் செவ்வரை மாலை சாற்றி வழிபாடு பண்ண அந்த தோஷம் குறையும். புரிஞ்சுக்கிடுங்க, அவ்வளவுதான். ஒரு விஷயத்தை 1க்கு 2 தடவை நாங்க சொல்றோம், நீங்க புரிஞ்சுக்கிட்டு இதுல எல்லாத்துக்குமே 12 கர்ம நட்சத்திரத்துல போய் கிரகங்கள் இருக்குமாங்கிறது உத்தரவாதம் சொல்ல முடியாது. ஏதோ 1-2ல இருக்கலாம். ஏன்னா ஜோதிடத்தை திரும்பி திரும்பி புரட்டி புரட்டி போட்டா தான் சொன்னா படிக்கிறதுக்கு என்ன சொன்னா, நேத்து தான் நான் படிச்சேனே, முந்தானத்து படிச்சேனே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கேட்டா ஞாபகம் இருக்காது. ஜோதிடம் சொல்லுகின்ற நாங்களே என்ன சொல்றேன்னா, எந்த வரமுறை சட்டங்களையும் ஜோதிடம் ஜாதத்தை பார்த்தோன்னா ஒண்ணுமே தெரியாது. அந்த நேரத்திற்கு என்ன சொல்றான்னா, ஒரு வெயின் வரும். நல்ல படிச்ச ஜோதிடருக்கு ஒரு வெயின் வரும். அதை வச்சு சொல்லும் போது அவர்கள் நம்மளை பிக்கப் பண்ணிக்கிடுவாங்க, நம்ம அவங்கள பிக்கப் பண்ணிக்கதான் ஜோதிடம். நீங்க ரூல்ஸ் எல்லாம் அந்த இடத்துல என்ன சொன்னா, கர்மா அவன் கர்மா நம்மளை அவன் கர்மா நிக்கும், நம்ம கர்மா நிக்கும், 2 முட்டும். அப்ப ஜோதிடம் என்பது அந்த சமயோகிதத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் அவருக்கு சரியாக இருந்தால் நீ சக்சஸ். நீ சொல்றது சரியில்லைன்னா என்னதான் சொல்றேன் அப்படின்ட்டு போயிடும். அதனாலதான் தெய்வ கடாட்சத்தை வச்சுக்கிட்டு ஜோதிடம் பாருங்க. அதற்கு அடுத்து திருவாதிரையில் ஒரு கிரகம் இருந்தால் அது கர்ம தோஷம் உடையதுதான். தற்கொலை தோஷம் அந்த வர்க்கத்துல இருக்கும். இந்த திருவாதிரையில ஒரு கிரகம் இருந்தால் பிறருக்கு உதவி செஞ்சுட்டு தெருவுக்கு வந்துருவாங்க. எவனா ஒருத்தனுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துறது, பெருந்தன்மையாக ஒரு ஜாமீன் போட்டுறது. அப்ப ஜாமீன் போட்டு என்ன செய்யறது, அவன் ஏமாத்திட்டு போயிடுறதுனால தெருவுக்கு வருவார். அதனால இந்த துர்மரணத்தாரர் என்று ஒன்று இருப்பாங்க, அங்க இருக்கும். இல்லைன்னா பிரச்சனை இல்லை, விடுங்க. அப்ப திதி கொடுக்கவும், அந்த துர்மரணத்தாரருக்கும் அந்த வர்க்கத்துல திதி கொடுங்க, அந்த தோஷம் போகும். 2வது பாம்பு புற்றுக்கு திருவாதிரை நட்சத்திரம் வருகின்ற அன்று பாம்பு புற்றுக்கு பால் ஊற்றி வரவும். பால் ஊற்றுவது பாம்புக்கு கிடையாது, கரையானுக்கு தான் ஊத்துறீங்க. அதனால எந்த பாம்பு புற்று வழிபாடாத பாம்பு புற்றாக இருக்கிறதோ அந்த பாம்பு புற்றுக்கு ஊற்றுங்க. கண்டிப்பாக அங்க கரையான்கள் உள்ளே இருக்கும். பாம்பு புற்று மஞ்சள் தண்ணி ஊத்தி அந்த தண்ணி இதெல்லாம் என்ன சொல்லலாம்னா இருக்கிறதுல பாம்புகள் வராது, கரையான்கள் இருக்காது. அதை பூசி அப்படியே வச்சிருப்பாங்க. அதனால எங்கேயாவது காடுகளில் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு போய் என்ன சொன்னா பாத்தீங்கன்னா அதுல நீங்க அந்த லேசா ஓட்டைகள் இருக்கும், உள்ள ஊத்துனீங்கன்னா கரையான்கள் சாப்பிடும், உங்களுடைய கர்மாக்கள் தீரும். திருவாதிரை அன்னைக்கு. ஆயில்யத்தில் ஒரு கிரகம் இருந்தால் நயவஞ்சகமாக பெண்கள் ஏமாற்றப்படுகின்ற தோஷம் தான். ஆயில்யத்தில் ஒரு கிரகம் இருந்தால் நயவஞ்சகமாக பெண் ஏமாற்றப்படுதல், அதனால் வந்த சாபம். நாற்கால் ஜீவராசி ஏதோ ஒரு காரணத்தினால் சந்தர்ப்ப சூழ்நிலையில் கொல்லப்படுதலால் ஏற்படக்கூடிய ஒரு தோஷம் இது இருக்கும். அப்ப இப்பிறப்பிலும் என்ன சொன்ன, ஆயில்யத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அவர்கள் நயவஞ்சகமாக பெண்ணை ஏமாற்றுவதற்குண்டான மனோநிலை வரும். பெண்களுக்கு இருந்தால் நயவஞ்சகமாக ஆண்களை ஏமாற்றுவதற்குண்டான சூழ்நிலை வரும். நாற்கால் ஜீவனை அடித்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். எப்படி அடிச்சு கொள்ளல? என்ன சார் நாற்கால் ஜீவனை எப்படி அடிச்சுக்கணும்? வீட்டுல ஒரு பூனை வந்துருச்சுன்னு வைங்களேன், வந்துட்டு ஏதோ பாலை குடிச்சிருச்சு, ஏதோ ஒரு இதை வாங்கிட்டு எறிவோம், வயிற்றுல விட்டுரும், செத்து போயிடும். அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு, கர்மா வீட்டுக்குள்ள வந்துருச்சு. ஏதோ ஒண்ணுல அதை மாட்டி விட்டுரும். அதனால ஆயில்ய நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த நாற்கால் ஜீவன்களை சந்தர்ப்பவசத்தால் நாய் கூட நம்மளை துரத்திட்டு வரலாம். ஆனால் என்ன சொன்னா, கல் எடுங்க,
எரிஞ்சிட்டீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் வந்து அந்த அடிபட்டு செத்து போயிருச்சுன்னா அதற்கு நீங்கள் பொறுப்பதாரி ஆயிருவீர்கள். அதனால வேண்டாம். நம்ம 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 ஜாதகத்தில் இருக்கிற கிரக நிலைகளை நீங்கள் அனுசரித்து செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் கர்மா குறையும். அதற்கடுத்து பூர நட்சத்திரம். பூர நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் உடல் சுகத்திற்காக பிறரை ஏமாற்றுதல். இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொருந்தும். இது யாரும் வருத்தப்பட்டுக்கிட வேண்டிய அவசியம் கிடையாது. இது கர்மா. இது போன வரப்புல செஞ்சுக்கிற இப்பிறப்பிலும் அது இருக்கிறது. என் கண்ணால் நான் பார்த்திருக்கேன். உடல் சுகத்திற்காக பிறரை ஏமாற்றுதல். பெண் என்ன ஆண் என்பது இருவருக்குமே. எனவே இந்த பிறவியில் இவரை ஒருவர் ஏமாற்ற வருவார். கண்டிப்பா வருவார். வாயால புலம்பக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை வந்து என்ன சொன்னா உருவாக்குவார். என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்களே அப்படின்ட்டு. அப்ப நீங்க நினைச்சுக்கிட வேண்டியதான், போன பிறப்புல நம்ம எவனையே ஏமாத்திருக்கோம், இல்லை எவளையே ஏமாத்திருக்கோம், நமக்கு பிறப்புல வந்துருச்சு. நீங்க சமாதானம் அடைந்து கொள்ள வேண்டும். ஏன்னா பூரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் சரியா. அப்ப ஆண்டாள் வழிபாடு, யார் ஒருவருக்கு பூர நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் ஆண்டாள் வழிபாடு செய்யணும். ஆண்டாள் வழிபாடு செய்து செந்தாமரை மாலை போட்டு வழிபாடு பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் யாராலும் ஏமாற்றப்பட மாட்டீர்கள். ஏற்கனவே நீங்க ஏமாத்தி வந்ததுனாலதான் அந்த பூர நட்சத்திரத்துல கிரகம் உட்கார்ந்துருக்கும். ஆமா, நீங்க புலம்பிட்டே இருக்க வேண்டியதான், ஐயோ என்னை ஏமாத்திக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அது அல்ல. நாம் செய்த முற்பிறப்பு கர்மவனை இப்பிறப்பில் அந்த புத்தி நமக்கு உண்டு. அதை டைவெர்ட் பண்ணணும். அதை டைவெர்ட் பண்ணுவதற்கு ஆண்டாள் வழிபாடு பண்ணி செந்தாமரை மாலை போட்டு வந்தால் அந்த கர்மாவிலிருந்து குறைத்து கொள்ளலாம். அதுக்கடுத்து அஸ்தம் கர்ம நட்சத்திரம். அமாவாசை பௌர்ணமியில் பிறந்தவருடைய சாபத்தை வந்து வாங்கியவர் தான் அஸ்த நட்சத்திரத்தோட கிரகம் இருக்கிறது. அஸ்த நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருக்குதா? அமாவாசை பௌர்ணமியில் பிறந்தவர்களின் சாபத்தை பெற்றவர், குருவின் சாபத்தை பெற்றவர். உண்ட வீட்டுக்கு இரண்டகம் செய்வது இந்த அஸ்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால். பிடிவாதம். மகனை பெற்ற பிள்ளையை நம்பி வந்து என்ன சொல்றான்னா பெற்ற பிள்ளையை நம்பி இவர்கள் என்ன செய்வாங்க, சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துட்டு அந்த குழந்தைய ஏமாத்திரும். கடைசியில் சாப்பாட்டுக்கு கையேந்தக்கூடிய ஒரு நிலைமை உருவாக்கிவிடும். அதனால இவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஜீவ சமாதி வழிபாடு பண்ணணும். அஸ்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து விட்டது என்று சொன்னால் அமாவாசை பௌர்ணமியில் பிறந்தவர்களின் சாபத்தை பெற்றவர், குருநாதர் சாபத்தை பெற்றவர், உண்ட வீட்டுக்கு இரண்டகம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிவிடும். பிடிவாதம். பெற்ற குழந்தையை நம்பி அஸ்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் பெற்ற குழந்தையை நம்பி ஏமாந்துருவீங்க. அந்த குழந்தை உங்களுக்கு கஞ்சி ஊத்தாம போயிடும். அப்ப என்ன செய்யணும், இதை மனசுல கவனத்துல வச்சுக்க. அஸ்தத்தில் ஒரு கிரகம் இருக்கிறதா? வேண்டாம். அப்ப சொத்து பத்துகளை உங்க கையிலே வச்சுக்கிடுங்க. ஜீவசமாதி வழிபாடுங்க. உனக்கு மாமிசம் சாப்பிடாது. இதுதான் பரிகாரம். அதற்கு அடுத்து சித்திரை துலாம். அப்ப சித்திரை துலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது சகோதர சகோதரிக்கு இடம் கொடுக்காமல் பங்குவாக பிரச்சனை, துரோகம் செய்தல் தான். சித்திரை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் சகோதர சகோதரிக்கு இடம் கொடுக்காமல் இருப்பது துரோகம். இளைய சகோதரத்திற்கு துரோகம் செய்வது. அப்ப இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஸ்ரீரங்கத்துல பெருமாளுக்கு மல்லிகைப்பூ மாலை சாற்றி, எந்த நட்சத்திரத்துல சித்திரை நட்சத்திரத்திலே போகணும். சித்திரை நட்சத்திரத்துல போய் ஏன்னா கிரகம் இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு என்ன சொல்றான்னா இதனால் நமக்கு பாதிப்புகள் வரும். பாதிப்புகள் வரும் அப்படின்னு சொல்லி வரும்போது நமக்கு என்ன சொன்னா சித்திரை நட்சத்திரத்துல போய் பிறந்தவர்களுக்கு சொத்து பிரச்சனை வரும். சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்திருந்தாலும் சித்திரை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் சொத்து பிரச்சனை வந்துடும். அது என்ன சொல்லலாம்னா பூமி சார்ந்த பிரச்சனை வந்துடும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வந்துடும். அப்ப நம்ம இதுல இருந்து தப்பிப்பதற்கு அடிக்கடி ஸ்ரீரங்கம் சென்று பெருமாளுக்கு மல்லிகைப்பூ மாலை போட்டு வர வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கண்டிப்பாக அடையலாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. அதுக்கடுத்து அனுசத்தில் ஒரு கிரகம் இருந்தால்
பொதுமக்கள் சொத்து வந்து அபகரித்த தோஷம்தான். ஒரு பொருளில் கலப்படம் செய்து விற்ற தோஷம். அப்ப இதை வந்து கண்டிப்பாக இருக்கும். அப்ப சிவன் சொத்து குலநாசம் அப்படிங்கிற மாதிரி தான் அனுசத்தில் ஒரு கிரகம் இருந்தால் பொதுமக்கள் சொத்தை வந்து சூறையாடுதல், கலப்படம் செய்தல், தீ விபத்தை உண்டாக்குவது. அப்ப நீங்கள் என்ன சொல்றான்னா வந்து அனுச நட்சத்திரம் அன்று செவ்வாய் பகவானுக்கு குங்கும அர்ச்சனை பண்ணணும். அனுச நட்சத்திரத்தன்று செவ்வாய் பகவானுக்கு குங்கும அர்ச்சனை செய்யணும். செய்தால் அனுசத்தில் இருக்கின்ற கிரகத்துடைய தோஷம் உங்களுக்கு கட்டுக்குள்ள வரும். ரெண்டாவது, காக்கி சட்டை நபருக்கு உணவு கொடுக்கணும். தீயணைப்பு துறையில் இருக்கிற வேலை பார்க்குறவங்கள போலீஸ்காரங்களுக்கு உணவு தானம் பண்ணினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக இது தீரும். ரெண்டாவது, அனுச நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தும் போது அரசு ஊழியர்களுக்கு துரோகம் பண்ற சூழ்நிலை வரும். என்னத்தையோ இத்தனைக்கான வந்து நமக்கு ஒரு வேலை பார்க்க வந்தவன் ஏதோ ஒரு இதுக்கு வந்து இத்தனைக்கான லஞ்சம் கேட்டிருப்பான். உடனே வந்து என்ன செய்யணும், விஜிலன்ஸ்ல காட்டி கொடுத்துறது. இந்த எண்ணமெல்லாம் வரும். வேண்டாம். அனுச நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் ஏற்கனவே பாவப்பட்டவங்க தான் நீங்க, திரும்பவும் இந்த வேலைகளை செஞ்சிடாதீங்க. அது கண்டிப்பாக உங்களுடைய கர்மாவை கூட்டித்தான் கொடுக்கும், வீழ்த்தாது. அதனால வந்து என்ன சொன்னா, நீங்கள் அனுச நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் செவ்வாய் பகவான் நவகிரகத்துல போய் உங்களால பண்ண விட மாட்டாங்க. ஏன்னா அங்க இருக்கிற இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரும் கை வச்சுட்டா அது அனுஷ்டானம் கெட்டு போகும் இல்லையா. அப்ப முருகப்பெருமானுக்கு குங்கும அர்ச்சனை பண்ணுங்கள். செவ்வாய் என்று சொன்னால் முருகன் என்று சொன்னால் செவ்வாய் பகவான் முருகப்பெருமானுக்கு வீட்டில் வந்து அனுச நட்சத்திரம் வருகின்ற என்று குங்கும அர்ச்சனை பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக கஷ்டம் குறையும். ரேட்டிஃபிகேஷன் எல்லாமே இருக்கு. அதுக்கடுத்து தனுசில் இருக்கிற 3 நட்சத்திரம் மூலம்னாலே பொதுமக்கள் சாபம். அப்ப இந்த பொதுமக்கள் சாபத்தை போக்குவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா வந்து என்ன சொல்றான்னா, கோவில் பணியாளர்களுக்கு வஸ்திர தானம் பண்ணினீங்கன்னா மூலத்தில் இருக்கின்ற கிரகத்துடைய தோஷம் வந்து கண்டிப்பாக போகும். அதே சமயத்துல போராட்டத்தில் வந்து ஒரு கிரகம் இருந்தால் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணினதுனால் அந்த இடத்துல ஒரு கிரகம் இருக்கும். அப்ப வந்து என்ன சொன்னோம்னா வந்து இந்த போராட நட்சத்திரத்தில் வந்து அதிகார துஷ்பிரயோகம்ங்கிறதுனா இப்ப நம்ம இந்த 3 நட்சத்திரம் உத்திராடம் அப்ப கோவில் வழி சாபம் தான். அப்ப மூலத்தில் ஒரு கிரகம் உட்கார்ந்ததால் பொதுமக்கள் சாபம். தண்ணீர் பிரச்சனை வந்திருக்கும். பாதை கொடுக்க மறுத்துறது. நம்ம நிலம் எங்க இருக்கோம், முன்னாடி இருக்கோம், அடுத்த நிலம் அடுத்த இருக்கும், இந்த பாதையில் நடக்கூடாதுன்னு சொல்றது. அப்ப மூல நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் பொதுமக்கள் சாபம் வராமல் பார்த்துக்கொள்ளணும். தண்ணீர் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை வரும். பாதை கொடுக்க மறுத்த தோஷத்தால் பிரச்சனை வரும். போராட்டத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணியதனால் அந்த இடத்துல கிரகம் உட்காரும். உத்திராடத்தில் வந்து ஒரு கிரகம் உட்கார்ந்தால், அது 1ஆம் பாகத்தில் ஒரு கிரகம் உட்கார்ந்தால் கோவில் வழி சாபம், சிவன் சொத்தை அனுபவிச்சது. இது 3மே அந்த இடத்துல கிரகம் இருந்தா இருக்கும். அப்ப என்ன சொல்லலாம், நீங்க இந்த 3க்கு சேர்த்து கோவில் பணியாளர்களுக்கு வஸ்திர தானம் பண்ணலாம், உணவு தானம் பண்ணலாம். இதெல்லாம் வந்து ரேட்டிவேஷன் ஆகும். ஓகேவா? இது அடுத்து கடைசி ஒரு நட்சத்திரம் கடைசி இருக்கு. என்ன இருக்குது? அப்ப அதற்கடுத்து இந்த 3 நட்சத்திரம் அவிட்டத்தில் இருக்கின்ற மகரத்தில் இருக்கின்ற 2 பாதம். இவர்கள் கருணை கொலை பண்றது. அப்ப கருணை கொலை, கௌரவ கொலை செய்வது, பெண் சிசு கொலைக்கு இவங்க சம்பந்தப்பட்டதுனாலதான் அவிட்டத்தில் வந்து
ஏதாவது ஒரு கிரகங்கள் உட்காருவது. அப்ப பெண் வதை செய்வாங்க, பெண் வதை செய்வாங்க. அப்ப இதற்கு என்ன தீர்வு அப்படின்னா, அவிட்டம் நட்சத்திரம் 1 2 பாதங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் போது மலை மேல் இருக்கின்ற முருகனை வழிபாடு செய்து அரளிப்பூ மாலை வாங்கி போட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கஷ்டங்கள் கண்டிப்பாக குறையும். இதெல்லாம் இப்பயும் இந்த எண்ணங்கள் இருந்துட்டே இருக்கும். அவிட்ட 1 2 பாதத்துல பிறந்தவங்களுக்கு கருணை கொலை பண்ணுவது, கௌரவ கொலை பண்ணுவது, பெண் சிசு கொலை செய்வது, பெண் வதை செய்வது, இதெல்லாம் இவர்களுக்கு பிடிச்ச ஐட்டம். அதெல்லாம் விட்டுருங்க. அப்ப இதே மாதிரி நமக்கு துன்பங்கள் நமக்கு கடவுள் கொடுப்பார். அப்ப அவிட்ட நட்சத்திரம் 1 2 பாதம் போடும்போது மலை மேல் உள்ள முருகனை வழிபாடு செய்து அரளிப்பூ மாலை போட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். அதுக்கடுத்து பூரட்டாதி. அப்ப பூரட்டாதி என்று சொல்வது, பூரட்டாதியில் ஒரு கிரகம் இருந்தால் வாழ வந்த பெண்ணை வாழ விடாமல் தடுத்தல். அப்ப தந்தை தாய், தந்தை தாயை பட்டினி போடுதல், தந்தை தாயை பட்டினி போடுதல், இந்த மாதிரி மனோநிலைகள் வந்துரும். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, ஜீவசமாதி வழிபாடு புரட்டாதி நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் போது செய்து 11 வாழைப்பழங்கள், 11 வாழைப்பழங்கள் அங்க இருக்கிற ஜீவசமாதியில் இருக்கிற பசுமாட்டுக்கு உணவாக கொடுத்தால் கர்மா குறையும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. சாஸ்திர விதிகளின்படி பூரட்டாதியில் குரு நிற்கக்கூடாது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, பூரட்டாதி நட்சத்திரம் வருகின்ற அன்று எந்த கிரகம் நின்றாலும் பூரட்டாதி நட்சத்திரத்தன்று ஜீவசமாதி வழிபாடு பண்ணிட்டு அங்க இருக்கிற பசுமாட்டுக்கு 11 நாட்டு வாழைப்பழம் தானம் பண்ணுங்க. கர்மா கண்டிப்பாக குறையும். உத்திரட்டாதி 12வது நட்சத்திரம். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் என்ன சொன்னா, ஒரு கிரகம் இருந்தால் குலதெய்வ அருள் இல்லாமல் பிறந்தவர்கள் தான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். கல்வி தடைபடும். அதுக்கு பிறகு கண்டினியூ பண்ணி படிச்சிருப்பாங்க. படிப்பிற்கு ஏற்ற வேலை கிடைக்காது. இவர்கள் கடன் வாங்க கூடாது. இவர்கள் என்ன செய்யணும்னா, உலகளந்த பெருமாள் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அது எங்க இருக்காருன்னா கோவையில இருக்காரு, உலகளந்த பெருமாள்னு. அந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் வருகின்ற அன்று அந்த உலகளந்த பெருமாள் கோவையில் இருக்கின்ற அவருக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கர்மா குறையும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும், அவர்களுக்கு குலதெய்வ அருள் இல்லாமல் பிறத்தல், கல்வி தடைவனும், படிச்ச கல்விக்கு வேலை கிடைக்காது, ஒரு கஷ்டத்துல இருப்பாங்க. அதுல கிரகம் சந்திரன் இருந்தாலும் என்ன கிரகம் இருந்தாலும் இது உண்டு. கர்ம நட்சத்திரத்தில் ஒரு கிரகம், மொத்தம் 12 நட்சத்திரங்கள், அதுல கர்ம நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் அந்த ஆதிபத்தியத்தின்படி இது வேலை செய்யத்தாங்க. அதற்குண்டான பரிகாரங்கள் சொல்லியாச்சு. இப்ப எனக்கே 3 கிரகங்கள் கர்ம நட்சத்திரத்துல போய் என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. அந்த வதத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யத்தான் முடியும். அப்ப என்ன செய்வீங்க? 12 நட்சத்திரத்துல 3 நட்சத்திரத்துல போய் என்ன சொன்னா எத்தனை கிரகங்கள் உட்கார்ந்துருக்கு? 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கு. அதன்படி இன்று வரை அந்த கர்மாவை அனுபவிக்கிறோம். கடவுளர்களால் சில ரேடிவேஷன் பண்றதுனால நமக்கு என்ன செய்கிறது என்று சொன்னால், தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போய் விடுகிறது, தப்பித்துக் கொள்கிறோம். அதனால் நீங்கள் என்ன சொல்றான்னா, கண்டிப்பாக இதை எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. எனக்கே கர்மா 3 நட்சத்திரங்களில் 4 கிரகங்கள் உட்கார்ந்திருக்கிறது. அதே மாதிரி உங்களுக்கு இருக்கும். அதற்கு நான் ரேடிவேஷன் சொல்லியிருக்கேன். அதை கண்டிப்பா பண்ணுங்க, உங்களுடைய வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.